இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு 2 பிஹெச்கே கனவு வீட்டு தான் இப்போ நீங்கள் நம்ம ஷோக்குள்ளே போய் பார்க்க போகிறோங்க. நடுத்தர மக்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு வீடு தான் நம்ம வாழ்க்கையில் வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப கனவு கண்டிருப்பீங்க. ஆனால் விலைலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கும். ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா 2.5 சென்ட் இடத்துல 960 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியாவில் 2 பிஹெச்கே வீடு நடுத்தர மக்களுக்காகவே விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே ஸ்கோர் பண்ணி சேல்ஸுக்காக ரெடி பண்ணி வச்சது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி வீடு அமைஞ்சிக்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த வீடு இன்றைக்கி நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. ஓகே, இப்போ எல்லாருமே வாங்க நம்ம ஷோக்கில் போய் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் என்பிஏ ப்ரொமோட்டர்ஸை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை எல்லாருமே கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு அமைஞ்சிக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். 27 அடி ரோடு பேசவோ 40 அடி நீளமாவோ கரெக்டாக உங்களுக்கு 2.5 சென்ட் இடத்த யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா டவுன்ஃபாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 960 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பிஹெச்கே வீடாக வீட்டை ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி வடக்க பார்த்த சைடில் வடக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பற்றி சொன்னோம்னா செம்மையாக நம்மளுக்கு கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச்சர் ஒர்க் நிறைய ஸ்பாட்டில் கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நம்மளுக்கு ரொம்ப நீட்டாக நம்மளுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் அளவு 14.5க்கு 16. வீட்டோட நார்த் ஈஸ்ட்னு சொல்கிற ஜலமூடியில் வீட்டோட போர்வெல் வாட்டர் சப்பர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட் மிஷின் நமக்கு டைல்ஸ் எல்லாமே லே பண்ணியிருக்காங்க. வால் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாசி மிஷின் நமக்கு டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி நம்மளுக்கு வடக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா அளவு 20க்கு 10. லிவிங் ஏரியாவில் ஃப்ளோரிங் அதுக்குமே பார்த்தீங்கன்னா 2க்கு 4ன்னு சொல்லிட்டு நல்லா கிளாசி பின்ஸாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் வாலில் பார்த்தீங்கன்னா டார்க் எல்லா கலரில் நம்மளுக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அந்த வாலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து சிவில் ஒர்க் பண்ணி அதில் நம்மளுக்கு ஒரு டியூனிட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் ஒர்க்கில் பண்ணி சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இங்கே கார்னரில் பார்த்தீங்கன்னா வீட்டோட பூஜை ரூம் நமக்கு வந்து கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ரெடிமேடாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடுக்கு வாலில் பார்த்தீங்கன்னா 3 கடப்பாக்கள் வந்து நம்மளுக்கு வந்து செல்ஃப் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வென்டிலேஷன் நிறைய கிடைக்கணுக்காக 2 சைடு வாலில் பார்த்தீங்கன்னா 2 பேரை யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆக போகிறது வீட்டில் சவுத் ஈஸ்ட்னு சொல்கிற அக்னிமுள்ள வீட்டோட க்யூட்டான கிச்சனுக்கு போகிற என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு சூப்பராக வந்து வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உட்டன் பெயிண்டிங் ஒர்க் வந்து ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனை நம்மளுக்கு மொத்தமாக 10க்கு 8ன்னு சொல்லிட்டு சின்னதாக க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல்சிஎப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் சூப்பராக ரெடி பண்ணி நிறைய கடப்பாக்களில் வச்சு நம்மளுக்கு ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா கிச்சனை நமக்கு நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிக்கிற குபேரமுடியில் ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த பெட்ரூமாக நம்மளுக்கு 16க்கு 10ன்னு சொல்லிட்டு இதை நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பேரை யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2க்கு 4ன்னு சொல்லிட்டு நல்லா கிளாஸி ஃபில்ஸாக டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி 3 சைடு வாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப், பாத்ரூம் தானே எல்லா சயின்டிஃபிக் ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வால்யூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து செல்ஃப் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி மிக்சர் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் மிக்சர் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூம் பார்த்துடலாம். 2 பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடிமேட் இம்போர்ட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு 10ன்னு சொல்லிட்டு இது நம்மளுக்கு ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் வாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் பிங்க் கலரில் நம்மளுக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 கடப்பாக்கள் வச்சு அதில் நம்மளுக்கு வந்து செல்ஃப் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் அளவு 4க்கு 6. இந்த பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 4க்கு 6. இதில் நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட்டெல்லாம் மாட்டி கொடுத்துருவாங்க. அப்புறம் ஷவர் பைப், வாஷர் பைப், பாத்ரூம்க்கான எல்லா சயின்டிஃபிக் ஐட்டம்ஸும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் என்னக்கு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். டெரஸ் ஏரியா போகிறதுக்கு முன்னாடி ஸ்டேக்கஸ் ஏரியா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்காங்க. இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம்.
இந்த அவுட்டர் பாத்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் டைப்பில் வந்து நம்மளுக்கு க்ளோசர் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் பென்ஸ்லையோ வாலுக்குலாமே பார்த்தீங்கன்னா கிளாஸி பென்ஸ் நமக்கு டைல்ஸுமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க மேலே நம்ம டெரஸ் ஏரியா போகலாம். டெரஸ் ஏரியா போகிறக்கு வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் ஏரியா கொடுத்து ஸ்டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான பெயிண்டிங் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவில் ஒர்க்கில் வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. மேலே நம்ம டெரஸ் வந்தோடனே அங்கே நம்மளுக்கு 2 சின்டாக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துணி தைக்கிறதுக்காக கல் எல்லாமே கூட ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம எல்லாருமே கான்டெக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எக்ஸாக்டாக இங்கே லொக்கேட் இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டிபுரம் தாண்டோன சாந்தி மேட்டில் தான் இந்த வீடியோ லொக்கேட்டாக இருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பிளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 52 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களோட உணர்வுக்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.